ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானை இந்திய ராணுவம் மண்டியிட வைத்ததாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தேஷ்நோக் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் உரையாற்றிய அவர், கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல்கள் நடத்தியதன் மூலம் தீவிரவாதிகள் இந்திய சகோதரிகளின் குங்குமத்தை பறித்தனர் எனவும், தீவிரவாதிகளின் குண்டுகள் பாய்ந்தது சுற்றுலா பயணிகள் மீது மட்டுமல்ல, 140 கோடி இந்தியர்களின் இதயங்களையும் அது துளைத்து விட்டதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முப்படைகளுக்கும் மத்திய அரசு முழு சுதந்திரம் வழங்கியது எனவும், கடந்த 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்ட 9 தீவிரவாத முகாம்கள் 22 நிமிடங்களில் அழிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு நடைபெற்ற போரில் இந்தியாவின் முப்படைகளும் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தன எனவும், இந்திய பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்கள் இன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டனர் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் புதுவகையான நீதி வழங்கப்பட்டுள்ளது எனவும், இதன் மூலம் வலிமையான இந்தியாவின் ருத்ர தாண்டவம் வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இனிமேலும் இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளை அனுப்ப பாகிஸ்தான் முயற்சி செய்தால் அந்த நாடு யாசகம் வாங்கும் சூழலுக்கு தள்ளப்படும் எனவும், உலகின் எந்த சக்தியாலும் இந்தியாவை தடுத்து நிறுத்த முடியாது எனவும் மோடி உறுதிபட தெரிவித்தார்.